தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஹிஜாவ் அசோசியேஷன் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட எங்களைப் போல் பல ஆயிரம் மக்களின் வேதனை குரல் இது. ஹிஜாவ் என்ற நிறுவனத்தில் 4400 கோடி ரூபாய் சுமார் 89,000 பேருக்கு மேல் ஏமாற்றிவிட்டு முக்கிய குற்றவாளிகள் சிறையில் இருக்கின்றார்கள். இதுவரை இந்த வழக்கு தொடங்கி 4 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காமல் 40க்கும் மேற்பட்டவர்கள் சூசைட் பண்ணிக்கினே தன் உடலை மாய்த்து கொண்டார்கள், உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஐயா 2023 அன்றே ஹிஜாவ், ஆருத்ரா, IFS இந்த 3 வழக்குகளையும் ஒரு 6 மாத காலத்திற்குள் முடிக்க ஒரு உத்தரவு சட்டசபையில் போட்டீர்கள். ஆனால் அந்த 6 மாதத்தில் எப்படியும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் பழைய நிலைமைக்கு மாறிவிடும் என்ற எண்ணத்தில் இருக்கும் அனைவரும் இதுவரை எந்த ஒரு முதலீடு செய்த பணமும் பெற முடியாமல் வாழ்க்கையில் பரிதவித்து கொண்டு இன்னமும் வெளியில் தலை காட்ட முடியாமல் இழந்த வாழ்க்கையை மீட்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் உங்களுடைய கனவு திட்டம், உங்களுடைய கனவு என்ன என்று நீங்கள் பொதுமக்களாகிய எல்லார்கிட்டையும் கேட்குறீங்க. எங்களோட கனவே நாங்கள் ஹிஜாவ் நிறுவனத்தில் போட்ட பணம் திருப்பி எங்கள் சொந்த பணம், அது யாரோடைய பணம்லாம் இல்லை, அங்கே அவங்கவுங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வேர்வை செஞ்சு உழைச்சி எல்லாமே அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாருமே நடுத்தரில் இருக்கிறோம். ஐயா, எங்கள் கனவே அந்த பணம் எங்களுக்கு திருப்பி கிடச்சிச்சுன்னா அந்த ஒரு நாள், அந்த நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். அதுதான் எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட எல்லாரோட கனவாகவும் இருக்குது. ஐயா, இதை நீங்கள் தாழ்மையாக இதை கருத்தில் கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிற வகையில் அந்த பொருளாதார குற்றப்பிரிவில் குற்றவாளிகளோட அசட்டெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க, அவங்களோட கொள்ளையடித்த பணத்தெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க. அதை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா இது உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும். ஐயா, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் மூலயமா கோர்ட்லேயும் இது போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வரும் இந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்கிறத தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு எதுவுமே நிவாரணம் கிடைக்கல. எல்லாருமே நொந்து நூலாகி நடைப்பணமாக வாழ்கிற வாழ்க்கை இது உங்கள் ஆட்சியில் நடக்கணுமா? ஐயா, எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை, அந்த கனவு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படி தாழ்மையுடன் ஹிஜாவ் நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, நன்றி. ஐயா, முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். என் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் முகமூடி போட்டு உட்காந்துருக்க காரணம் என்னென்னா, வெளியில் முகத்தை காட்ட முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். எவ்வளோ கடனை வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டு வேலை வெட்டி பார்க்கறதுக்காக நாங்கள் சிறுக சேமித்த சின்ன தொகையாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து நாங்கள் இந்த நிறுவனத்தில், ஹிஜாவ் நிறுவனத்தில் போட்டு எங்களுக்கு எல்லா பணமும் வந்து மோசம் போயிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இன்னும் எங்களுக்கு அதுக்கான பதில் எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை எங்களுக்கு வாங்கி தரணும். நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் இழந்த பணத்தை எங்களுக்கு மீட்டு தரணும். UOWவில் இருக்கிற நாங்கள் இழந்த பணத்தெல்லாம் அவங்க பறிமுதல் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து சட்டப்படி எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணித்தரும்படி நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம். ரொம்பவும் எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் ரொம்பவும் என்ன சொல்கிறது, நிறைய பேரை சேர்த்து விட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மன உளைச்சல் காலாகி நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு. அந்த அளவுக்கு நாங்கள் வேதனைப்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தரும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் சேரா முகிலன். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். ஹிஜாவு நிறுவனம் அதில் முதலீடு செய்து ஏமாந்த பல ஆயிரக்கணக்கான மனிதர்களில் நானும் ஒருவன். இந்தியாவிலேயே மிக சிறந்த நல்லாட்சி வழங்கக்கூடியவரும், திராவிட மாடல் அரசு என்று இந்திய அளவை தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஆட்சி தரக்கூடிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். ஹிஜாவு என்கின்ற நிறுவனம் கடந்த 2020 தங்களுடைய நிறுவனத்தை துவக்கி அப்பாவி பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் நிதியை திரட்டியது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதியை திரட்டியது. அந்த குறிப்பிட்ட காலம் என்பது கொரோனா தொற்று காலம் என்ற காரணத்தினாலே பலரும் தொழில் செய்யக்கூடிய அவர்கள் வைத்திருந்த அந்த முதலீட்டு பணத்தை வருமானம் இல்லாத காரணத்தினாலே அந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்தார்கள். அப்படி முதலீடு செய்தவர்களில் நானும் வருவேன். எனது தொழிலுக்கான முதலீட்டை இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்தேன். ஆனால் அந்த நிறுவனம் மிக பெரிய அளவில் மோசடி செய்து அத்தனை மக்களையும், பல்லாயிரக்கணக்கான மக்களையும் ஏமாற்றி அது இன்றைய தினம் வழக்கிலே போய்கொண்டிருக்கிறது. நல்ல வாய்ப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்கள் சட்டமன்றத்திலே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை, எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை சொன்னீர்கள். விரைந்து இந்த நிதி மோசடிகள் அனைத்தும் வழக்குகளும் முடித்து உங்களுக்கு நல்ல செய்தியை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம். ஆனால் தங்களது நல்ல ஆட்சி முடிகின்ற தருவாயிலும் கூட எங்களது பிரச்சனை முடிக்கப்படாமல் தொடர்வது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் உங்களது ஆட்சி காலத்திற்குள்ளாக இந்த சில மாதங்களில் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அருள் கூர்ந்து தங்களுடைய நல்லாட்சியில் ஒரு உத்தரவிட்டு இழந்த எங்களது பணத்தை திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில், அதாவது அந்த குற்றவாளிகள் இடமிருந்து அந்த மீட்கப்பட்ட தொகை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் ஒரு இடைக்கால நிவாரணமாகவாவது உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் சமீபத்திலே அறிவித்திருந்த உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தை சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய அத்தனை பேரின் ஒரே கனவு, ஒற்றை கனவு, அது எது என்று சொன்னால், அந்த ஹிஜாவு நிறுவனத்திலே முதலீடு செய்த எங்களது முதலீட்டு பணத்தை உடனடியாக திருப்பி மீட்டு தரும் வகையிலே தங்களுடைய அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று நான் சிரம் தாழ்ந்த உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.